வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இனிப்பு அறுசுவையில நிறைய பேருக்கு பிடிச்ச சுவை இதுதான். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட இனிப்ப விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. இனிப்புன்னு சொல்லும் போது நல்லா இருக்கும், சாப்பிடும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். சரி, வாழ்க்கையில ஒரு முறையாவது சாப்பிட்டு பாத்திரணும் அப்படிங்கிற உலகத்தின் ருசியான உணவு பண்டங்கள் பட்டியல்ல குலாப் ஜாமுனுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. முன்னெல்லாம் இந்த ஸ்வீட்டை நாம கடைகள்ல தான் போய் வாங்கி சாப்பிட முடியும், வீட்ல எல்லாம் செய்யறது சிரமம்பா, அந்த பக்குவம் வராது அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருந்தது. பட் இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. காரணம் ரெடிமேட் மிக்ஸ். இன்னைக்கு வீட்ல எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலும் இந்த குலாப் ஜாமுன் செய்யறத ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. லைஃப்ல இனிமே இனிப்பே சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஜீரால ஊறின அந்த சரியான கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய அந்த ஜாமுனை பார்த்த உடனே ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிறனே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மள கொஞ்சம் ஹைப் ஆக்கிடும் இந்த ஸ்வீட். அதே மாதிரி எத்தனை முறை பண்ணாலும் நாம சொதப்பக்கூடிய ரெசிபியும் இந்த ஜாமுன் ரெசிபி தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, பொன்னிறமான சாஃப்டான குலாப் ஜாமுனை பார்த்ததெல்லாம் குறிப்பிட்ட சில கடைகள்லயும் விளம்பரங்கள்லயும் மட்டும்தான்ப்பா, வீட்ல எல்லாம் அந்த மாதிரி வரவே வராது. ஒண்ணு தீஞ்சு கருகி போயிருக்கும் அந்த ஜாமுன், இல்லாட்டி உதிரி உதிரியா அந்த ஜீரால ஊறி ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். குலாப் ஜாமுன் சாப்பிடுற ஆசையே போயிடும் அப்படின்னு எல்லாம் புலம்புவாரு. குலாப் ஜாமுனுக்கு அதனுடைய பதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜாமுனோட டேஸ்ட் மாதிரியே அதற்கான வரலாறு கூட சுவையானதுதான். குலாப் ஜாமுனோட பிறப்பிடம்னு பார்த்தா துருக்கின்னு சொல்றாங்க. கிபி 552 வாக்குலயே துருக்கியில குலாப் ஜாமுனோட வேற வெர்ஷனான ஒரு ஸ்வீட்டை பண்ணாங்க. பசும்பால அதோட திரவத்தன்மை போற வரைக்கும் சுண்ட காய்ச்சி அந்த பாலை உருண்டைகளாக்கி எண்ணெயில பொரிச்சு எடுத்து பன்னீர்ல போட்டு அத விழாக்காலங்கள்ல சாப்பிட கொடுப்பாங்களாம். இதுக்கு லுக்மா அப்படின்னு ஒரு பேரு. அதற்கு பிறகு பன்னீர்ல போடுறதுக்கு பதிலா தேன்ல போட்டு ஊற வச்சு கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு பேரு லுக்மத். அதுதான் இன்னைக்கு குலாப் ஜாமுனா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பால்ல சேர்க்கக்கூடிய பொருள் கோதுமை மாவு, மைதா மாவுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கலந்து அதை உருண்டைகளாக்கி இந்த எண்ணெயில பொரிக்கிறது, ஜீரால ஊற வைக்கிறதுங்கிறது மாறல. ஆனா அந்த ஜீரா எண்ணெய் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்திலும் மாறி மாறி வந்திருக்கு. இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய இந்த குலாப் ஜாமுனை, இந்த டேஸ்ட கொண்டு வந்தது இந்தியர்கள் தான். ஏன்னா பாலை கோவாவா அடிச்சு அதுல கொஞ்சமா மைதா சேர்த்து அப்புறம் குலாப் ஜாமுன் உருண்டைகள் பொரிச்சு அப்புறம் சக்கரை பாகு காய்ச்சி அதுல ஜாமுன் உருண்டைகளை போட்டு இந்த ரெசிபியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினது, சுவை கூட்டினது இந்தியர்கள் தான். உலக அளவுல இந்திய குலாப் ஜாமுன்களுக்கு வரவேற்பு ஜாஸ்தி. அந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்த்திருக்கு இந்த சுவை. ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் இந்த இனிப்பு அரச குடும்பங்கள்ல மட்டுமே சமைக்கக்கூடிய ஒரு இனிப்பா இருந்திருக்கு. அரண்மனை சமையல் கலைஞர்கள் ஒவ்வொரு நாளும் புது புது வெரைட்டியா சமைச்சு அரசர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்படியாக ஒவ்வொன்னா டெவலப் பண்ணி தான் இந்த இனிப்பும் கூட ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு மாறுபாடு அடைஞ்சிருக்கு. இதன் சுவையில் மயங்கி போன அரச குடும்பத்தினர் இனிமே ராஜ குடும்பத்து மெனுல இந்த இனிப்பு தவறாம இருக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதியே இருந்துச்சு. அதனாலதான் இத்தனை வருஷங்கள் கழிச்சும் அது குலாப் ஜாமுனா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாறதான் குங்குமப்பூ சேர்க்கறது, ஏலக்காய் சேர்க்கறது, அப்புறம் பாதாம் பிஸ்தா கட் பண்ணி போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்து டெவலப் ஆன விஷயம். முகலாயர்கள் வருகை அப்போதான் அவங்க கூட சேர்ந்தே இந்த ஜாமுனும் இந்தியாவுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்ல ஏற்கனவே இந்த இனிப்பு இந்தியால இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சுவையான அரேபிய உணவுகள் அப்படின்னு ஒரு 260 உணவுகளை ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல நாம இன்னைக்கும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய 2 இனிப்புகளுக்கு இடம் இருக்கு. ஒன்னு ஜிலேபி, இன்னொன்னு குலாப் ஜாமுன். நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சில இருக்கிற அந்த குலாப் ஜாமுனை ஸ்பூனால ஒரு விள்ளல் எடுத்து ஜீரால அது கொஞ்சமா பெரட்டி ஜீராவும் அந்த ஜாமுன் விள்ளலும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்து சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஜீரா இருந்துச்சுன்னா விட்டு வைப்போமா? கடைசி சொட்டு வரைக்கும் அந்த ஜீராவை சாப்பிட்டுருவோம்ல. இதே ரசகுல்லானா ரசகுல்லாவை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த ஜீராவை சீண்ட கூட மாட்டோம். எனக்கு இன்னும் நினைவிருக்கு, என்னுடைய பால்ய காலங்கள்ல எல்லாம் கண்ணாடி பாட்டில்கள்ல சின்ன சின்ன பெட்டி கடைகள்ல கூட குலாப் ஜாமுன் வரதான் ஆரம்பிச்சது. அது ஜீரால ஊறுச்சின்னு சொல்றதுக்கு பதிலா சக்கரை தண்ணியில ஊறுச்சின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். சுமாரான சுவையோட இருக்கிற அந்த அரவேக்காட்டு ஜாமுனையும் நம்ம வாங்கிதான் சாப்பிட்டுருப்போம். ஏன்னா அன்னைக்கு நமக்கு தின்பண்டத்துக்குன்னு கொடுக்கற காசுலயே அது கம்மியான ரேட்ல கிடைச்சதுனால அது ஒரு சந்தோஷம்தான்.
என்னுடைய சொந்த அனுபவத்துல நானும் குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லாவே பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம்லயே எனக்கு அவ்வளோ சந்தோஷம், பெருமை பிடிபடல. எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா கரண்டியில அந்த ஜீரால ஊறின ஜாமுனை எடுக்கும்போது உடைஞ்சு போச்சு. சரி ஒண்ணுதானே உடைஞ்சதுன்னு அடுத்தடுத்து எடுக்கிறேன். எல்லாமே உடைஞ்சு கிட்டத்தட்ட 70% அப்படியே தூள் தூளா போயிடுச்சு. அப்புறம் வேற என்ன, வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஜாமுன் கூட்டு தான் நாங்க கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சில பல முறைகள் தவறுகள் செஞ்சுதானே நம்ம கத்துக்குவோம். உணவு பிரியர்கள் சில உணவுகளை ஒரு காம்போவா சாப்பிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு செட்டு குலாப் ஜாமுன், சூடான ஒரு சமோசா, ஒரு மசாலா டீ, இந்த காம்போ செமையா இருக்கும். ஒருவேளை மசாலா டீ இல்லாத பட்சத்துல பாதாம் கீரை அந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம ஷாப்பிங் போயிட்டு வர்ற அந்த அனுபவத்தையே ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமா மாத்திரும் இந்த காம்போ. வயிற்று கடுப்பு வந்தா குலாப் ஜாமுன் ஜீரால லெமன் பிழிஞ்சு குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க யாருன்னே தெரியலப்பா. ஆனா இதனால குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே குதூகலம் தான். இந்த வயிற்று வலி வயிற்று கடுப்ப மீறி ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த குடிக்க போற ஜீராவுக்காக. இப்படி ஜீரா வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்படிங்கறதுக்காகவே சும்மானாலும் வயிற்று கடுப்பு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி சீன் போட்டதும் உண்டு. குல் அப்படின்னா மலர், ஆப்னா நீர். அந்த தண்ணியில ஒரு மலர் மிதப்பது போல இந்த ஜாமுன் ஜீரால மிதக்குது அப்படின்றதுனால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாமுன் அப்படிங்கிற வார்த்தை கூட பிளம் பழத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குலாப் ஜாமுனுக்கு இப்படியாக இந்த பெயர் வந்தது. அரண்மனை சமையற்கூடத்தில் பிறந்த இந்த குலாப் ஜாமுன் இன்னைக்கு சாதாரண மனிதர்களின் சமையலறை வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கு. இதனுடைய சுவையாலையும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களாலையும் இது இன்னும் காலம் கடந்தும் நீடிச்சு நிற்கும். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க. நன்றி.